ஹலோ மக்களே, ஜானி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கதிரும் அவங்க அம்மா சிவரஞ்சனியோட பேர்லேயே அந்த ஹோட்டலை தொடங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மாயாவுக்கு சந்தேகம் இன்னும் அதிகம் ஆகும்போது நம்ம கதிரோட எல்லா தகவலையும் சேகரிக்கிறதுக்காக தயாராகிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் கதிரோட ஹோட்டலை சீக்கிரமாக இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணால் நம்ம மாயா இருக்க வரைக்கும் அது நடக்காதுன்னே சொல்லலாம். அப்படி என்னதான் மாயாவோட மாஸ்டர் பிளானாக இருந்துச்சு? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கதிருக்கும் ரகுராமோட உதவினால ஹோட்டல் அவங்களுக்கே கிடைக்குது. ரொம்ப நாளாக தனாவும் கதிரை ஒரு கோட்டு சூட்டில் ஒரு முதலாளி மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கும்போது முறையாக நம்ம கதிரும் ஒரு கோட்டு சூட்டோட வராங்க. இதை பார்த்த நம்ம தனாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. கதிர் இதை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தேன். இன்னைக்கு உன்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போதாண்டா எனக்கு சந்தோஷமாகவே இருக்குது. நம்ம இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம். கூடிய சீக்கிரமாக இந்த ஹோட்டலில் வர லாபத்தை வச்சு நம்ம கடன் எல்லாமே அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனா எப்போவுமே கதிருக்கு உறுதுணையாக இருந்து எப்போவுமே பக்க பலமாக எல்லா விஷயங்களும் இருந்துட்டுருக்காங்க. நம்ம கதிரும் சரி தானா, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது. சரி, இந்த ஹோட்டலை ஆரம்பிக்கிறோம்ல, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் வரும்போது நம்ம கதிருக்கு தன்னோட அம்மா சிவரஞ்சனி தான் தெரியும். அப்படி இருக்கும்போது வெளிக்காட்டாமலே நம்ம எதுக்கும் அம்மாவோட பேரில் இந்த ஹோட்டலை ஆரம்பிக்கணும், அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும், அம்மாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிரும் ஒரு ஹோட்டல் பேர் வச்சுருக்கேன், நீ ஓப்பன் பண்ணும்போதே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம கதிரும் தனா எல்லாரும் சேர்ந்தா மாதிரி சரி ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு திறப்பு விழா வைக்கிறாங்க. அதில் சிவரஞ்சனி ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம மாயாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்குது. என்னது இது, சிவரஞ்சனின்னு பேர் போட்டிருக்கு, எதுக்கு கதிர் தேவையில்லாமல் இந்த வேலையை செய்யணும்? ஏதோ ஒரு பிரச்சனையை மனசுக்குள்ளே போட்டு கதிர் யோசித்து நம்மக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் இருக்கான். கண்டிப்பாக கதிருக்கும் சிவரஞ்சனிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? அன்னைக்கு அந்த ஜோஷியம் பார்க்கக்கூடிய இடத்துலையுமே எல்லா விஷயங்களும் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு புதுசாட்டு தெரிய மாதிரி நம்மக்கிட்டயே சந்தேகமாக கேட்டுட்டு இருந்தான். ஏதோ ஒரு விஷயத்த கதிர் மனசுக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சிருக்கான். இதை நம்ம கண்டுபிடிக்காம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அதிரடியாக கதிர் சிவரஞ்சனியோட உறவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் என்னது இது, இந்த கதிர் வேற ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டானா, இனி இவன் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது, ஏற்கனவே 50 லட்ச ரூபா கடன் தானே நம்மக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான், இதை இனிமே வட்டி எல்லாம் போட்டு 60-80 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு முழுசாக கடன்காரன் ஆக்கி அடியோட அந்த ஹோட்டலை இழுத்து மூடுற மாதிரி பண்ணிடணும், அதுதான் நம்ம ரகுராமுக்கு செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட பாத்தியம்மா, அவனோட ஹோட்டல் ரொம்பவே சிறப்பாக நடக்கும் போல, அங்கே வேலையாட்கள் எல்லாம் இருந்தால் தானே அந்த ஹோட்டல் நல்லபடியாக நடக்கும், பேசாமல் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட வேண்டியதான், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பசுபதி புவனேஸ்வர் கிட்ட சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குன்னா இப்போவே அந்த வேலையை பார்த்துட வேண்டியதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் கதிரோட ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே பணத்தையும் கொடுத்துட்டு, நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செய்யணும், நீங்கள் வேலையே பண்ணக்கூடாது, இனிமே நாங்கள் வேலை பார்க்கணுன்னா எங்களுக்கு இப்போ கொடுக்க சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்தாதான் நாங்கள் வேலை பார்க்க வருவோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்க்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஊசு பேச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரும் ரொம்ப ஆசையாக ஹோட்டல் நல்லபடியாக நடக்க போகுது, நல்லபடியாக முன்னேறணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் வைக்கிறாங்க. அவங்க அம்மாவையும் நினச்சி பார்க்குறாங்க. அம்மா, இது வரைக்கும் உங்களோட பேர் அடையாளம் எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எனக்கு தயவு செய்து நான் பண்ணக்கூடிய தொழிலில் நீங்கள் உறுதுணையாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் அவங்க அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. சரி, நாள் வேலையில் நல்லபடியாக எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேலையாட்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சவங்களும் நம்ம கதிர்கிட்ட சார், வேலை ஆட்கள் எல்லாருமே இன்றைக்கி வேலை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னையாதுன்னு பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் அவங்கள்ட்ட என்னாச்சு, எதுக்காக நீங்கள் வேலை பார்க்காம இப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. அங்கே உள்ள தொழிலாளிகளும் இல்லை, நாங்கள் வேலை பார்க்குறதா இல்லை, எங்களுக்கு வேலை பார்க்கணுன்னா நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய சம்பளம் எல்லாம் எதுவுமே பார்த்தாது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கதிரும், இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி சொன்னதே இல்லையே, இதுக்கெல்லாம் சம்மதிச்சு தான் நீங்கள் வேலைக்கு திடீர்னு இப்போ என்னாச்சு அப்படி கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக
வந்து எங்களுக்கு இதில் உயர்த்தி தரணும் சம்பளத்தை, அப்போ தான் வருவோன்னு சொல்லி ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொடுக்குற சேலரியோட 3 மடங்கு அதிகமாக தந்தால் தான் நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது நம்ம கதிரும் அந்த சமாளிக்க பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி பாசுபதி அந்த இடத்துல வந்து, என்னடா கதிர் நாளே பிரச்சனைகள்ல தான் இருக்குதா, நான் தான் சொன்னேன்ல உன்னால் இந்த ஹோட்டலை நடத்தவே முடியாது, நீ நடுத்தரில் தான் வந்து நிற்க போகிற, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே வந்து உன்னை நம்பி ரகுராம் அவனோட வீட்டையே வந்து இந்த மாதிரி செய்து வச்சுருக்கான், 50 லட்ச ரூபா பணத்தோடு நிற்காம அந்த வீடும் சேர்ந்து போக போகுது பாரு, கூடிய சீக்கிரமாக இந்த ஹோட்டலில் நஷ்டம் தாங்க முடியாமல் நீ இழுத்து மூட போகிற பாரு அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும், நீ தான் இந்த வேலையை செய்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ வந்து ஒரு நாளுமே திருந்த மாட்டேன், எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு, அன்னைக்கே உன்னெல்லாம் போட்டு தள்ளிடுப்பேன், ஏதோ மாமா வந்து தடுத்து நிறுத்தினால நீ தப்பிச்சிட்ட, இன்றைக்கும் மறுபடியும் என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் நம்ம புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம தனாவுக்கு ஹோட்டலில் நடக்கக்கூடிய விஷயம்லாம் தெரிய வருது. இந்த புவனேஸ்வரி வந்து பிரச்சனை பண்ணனால அந்த ஹோட்டலில் உள்ள வேலையாட்கள் யாருமே வேலை பண்ணாதது எல்லாமே நம்ம தனாவுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்சு நம்ம தனாவும் மாயக்கிட்ட சொல்லும்போது மாயாவும் தனாவும் சேர்ந்து, சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படியாவது அந்த ஹோட்டலில் இன்னைக்கு வேலை நடக்க தான் போகுது, சீக்கிரத்தில் எல்லா வேலைகளையும் முடிச்சிடலாம், நீ எதுக்கும் கலங்காமல் இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தனா வந்து கதிருக்கு உறுதுணையாகவே இருந்துட்டு இருக்காங்க. இப்படி பிரச்சனை இருக்கும்போது நம்ம மாயாவும் தனாவும் அந்த இடத்துல வராங்க. செம அதிரடியா நம்ம மாயா அங்கே வேலையை பார்க்குறதுக்கு நிறைய லேடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அது வேலை பார்க்கக்கூடிய ஆட்களோட மனைவிகள் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னது இது, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சம்பள பணத்தை உயர்த்தி கேட்டுறீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயம், உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை வந்து நாங்கள் கரெக்டாக தான் கொடுக்குறோம், நீங்கள் கேட்குறது ரொம்பவே ஜாஸ்தி, நீங்கள் எதனால் இப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த புவனா வந்து பணம் தந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் செய்ய தானே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மாயாவும் அதில் எதிர்த்து நிற்கிறாங்க. இனிமேல் நீங்கள் வேலைக்கே வராண்டா, உங்களோட உதவி எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் செமையா அதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இனிமே நம்ம அது கதிரும், என்னாச்சு மாயா, இப்போ என்ன செய்யறது, நமக்கு வேலை பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணுமே அப்படின்னு கேட்கும்போது மாயா அந்த லேடிஸ் எல்லாமே கூப்பிடுறாங்க. இங்கே பாரு, இனிமே இந்த ஹோட்டலில் இவங்க எல்லாருடைய ராஜ்யம்தான், இவங்க வந்து செமையா சமைக்க போகிறாங்க, இனிமே அவங்க வந்து நமக்கு வேண்டவே வேண்டாம், அந்த ஆட்கள் யாருமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாயா கதிருக்கு துணையாகவே இருக்காங்க. நம்ம மாயா தனா அந்த லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து ஹோட்டலில் செமையா சமையலில் அசத்த போகிறாங்க. இதை பார்த்து நம்ம கதிர்க்கு சந்தோஷம் ஆயிடுது. இன்னைக்கு வந்து ஆர்டர் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருந்தேன். நல்ல வேலை, நல்லபடியாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாயா, ரொம்பவே சந்தோஷம் அப்படி சொல்லும்போது மாயாவும், என்னடா கதிர் நீ இதெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இருக்க, உனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உதவி பண்ணதுக்கு எப்போவுமே இருப்பேன், நாம் எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, அப்படி இருக்கும்போது நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா செமையா கதிர்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம மாயாவோ கதிர் வந்து கண்டிப்பாக சிவரஞ்சனிக்கு பையனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வளர்ந்த அனாதை ஆசிரமம் எல்லாத்தையும் பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லலாம் கூடிய சீக்கிரமாக நம்ம ஜானகி கேட்ட மாதிரியே மாயா நம்ம கதிர் தான் சிவரஞ்சனியோட பையன் அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு வாங்கன்னே சொல்லலாம்.